என்னுடைய வியாபாரம், இதைத்தான் நான் முதலில் பார்ப்பேன், அதற்கு பிறகுதான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறார்? குலின்கான ஆபாவுக்கும், உங்களுடைய தாய் தந்தை, அபுனாவுக்கும், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் வெட்டி எழுப்பி இருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள், உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், இதை அனைத்தையும் விட நீங்கள் அல்லாஹுவை நேசிக்காதவரை, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றாதவரை நீங்கள் முஸ்லிமாக வாழ முடியும். அல்லாஹ்வுடைய உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும். இந்த வசனங்களுக்கு எல்லாம் உயிரோட்டம் கொடுக்கிறோமானால் சஹாபாக்கள் கொடுத்தார்கள். வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி எல்லாம் வாழ முடியுமா? அப்படிதான் கேள்வி. உங்களுடைய தாயை விட, உங்களுடைய தந்தையை விட, உங்களுடைய குழந்தைகளை விட, உங்களுடைய மனைவிமார்களை விட, அனைத்தையும் விட அல்லாஹ்வை நேசிக்க வேண்டுமா? இதற்கு படிப்படை இருக்கிறதா? இருக்கிறது. சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த வசனங்களுக்கு உயிரோட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். தபூக் போர், அந்த போருக்கு பேர் என்ன தெரியுமா? வறுமையில் போர். அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டார், நீங்கள் போருக்கு செல்ல வேண்டும். ஆனால் போருக்கு செல்ல வேண்டிய எந்த வாகனமும் இல்லை. அந்த காலகட்டமோ கடுமையான வெயில், அரபியர்கள் வெளியே போக மாட்டாங்க. கடுமையான வெயில், காலை தரையில் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கடுமையான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகிறார், இது போருக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டு விட்டார். ஆனால் போருக்கு செல்வதற்கு ஒன்றுமே இல்லை, வாகனங்கள் இல்லை, பயணத்திற்கான உணவு இல்லை. இதை யாரோடு கொண்டு தருகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறார். ஒரே வார்த்தை சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை, தயக்கமே காட்டவில்லை. எந்த தயக்கமும் காட்டவில்லை, தாமதிக்கவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஓடுகிறாங்க, ஓடி செல்கிறார்கள், நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்து வருகிறார். வரலாறு. அபூபக்கர் சித்தீக் ஓடி சென்று நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொண்டு வந்து தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உங்களுக்காக என்ன விஷயம்? வீட்டுல செலவு காசு வேணுமா இல்லையா? என்ன இருக்கு உங்ககிட்ட? அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை, அல்லாஹ்வின் இருக்கக்கூடிய தவக்கல், அவனுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், அனைத்தையும் விட்டு அனைத்து பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பாதி செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். உஸ்மான் இப்னு அஃபான் அப்பதான் வியாபாரத்தை முடிச்சு வராரு. 3000 ஒட்டகம், 1 2 இல்ல, 3000 ஒட்டகத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். ஒட்டகத்தில் முதுகில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவருடைய பொருளாதாரம், வியாபாரத்தில் அவர் சம்பாதித்த பொருளாதாரம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்களா, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமா, மறுமையில் வெற்றி கிடைக்குமா? இதோ அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மிகையூட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த வரலாறு, உஸ்மான் ரலியல்லாஹு ஒட்டகம் வருவதை 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் தெரியும். அந்த அளவுக்கு புழுதி பறக்க கூட்டமாக வரும், அந்த அளவுக்கு செல்வாக்குடையவர். அந்த ஒட்டகத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார், அதற்கு மேல் இந்த செல்வத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார். திருப்தியாவார். வீட்டில் இருக்கக்கூடிய 10,000 தங்க காசுகளை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், உஸ்மானே, இதற்கு பிறகு நீ எதை செய்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவார். அந்த அளவுக்கு கொடுத்தார். எதற்காக? அல்லாஹ்வுக்காக, எந்த நோக்கமும் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதரத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக. வம்மாமன் காஃப மகாம ரப்பி, நாளை அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து அவன் மீது இருக்கக்கூடிய நேசம், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார்கள். நம்முடைய நிலைமை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்துவிட்டார். நம்மிடம் எந்த பொருளாதாரம் இருந்தாலும் அதில் சொற்பமாக கொடுப்பதற்கே உள்ளம் வருவது, எங்கே செல்வம் கரைந்து விடுவோம், நஷ்டம் வந்து விடுவோம் என்ற பயம் ஷைத்தானுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறார். அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தால் நமக்கு இது போன்ற அச்சம் ஏற்படாது.